நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714. ரம்ஜானையொட்டி ஏழை மக்களுக்கு உதவி வழங்கியதை வீடியோ எடுத்து வெளியிட்டது சர்ச்சையான விவகாரத்தில் பிரபல யூடியூபர் இர்ஃபான் மன்னிப்பு கோரியுள்ளார். தர்மம் செய்வது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பார்கள். ஆனால் இன்றைக்கோ இணைய ட்ரெண்டிங் வேறாக இருக்கிறது. ஏழைகளுக்கு உதவி செய்வதை வீடியோவாக எடுத்து அதை யூடியூபில் போடுவது. இதுவே விமர்சிக்கப்படும் வேளையில் ரம்ஜானை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு உதவி பொருட்களை வழங்கியதை வீடியோ எடுத்து போட்ட பிரபல யூடியூபர் இர்ஃபான் அதில் உதவி பொருட்களை வாங்கியவர்களை அவமதிக்கும் வகையில் பேசியதாக இணையத்தில் விமர்சனங்கள், கண்டனங்கள் எழுந்தன. 47 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை சப்ஸ்கிரைபர்களாக கொண்ட அவரது யூடியூப் பக்கத்தில் அந்த வீடியோவை பதிவிட்டிருந்தார். அதில் இர்ஃபான் தனது மனைவியோடு ஏழைகளுக்கு உதவி செய்யும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. சொகுசு காரில் செல்லும் அவர்கள் உதவி செய்ய சென்ற இடத்தில் நடக்கும் நிகழ்வுகளையும் விளக்குகிறார்கள். அப்போது ஒருவர் உதவி பொருளை வாங்கும்போது கோபத்தில் இர்ஃபான் வார்த்தைகளை விட்டுவிட்டார். வீடியோவில் ஒருவருக்கு இர்ஃபானின் மனைவி உதவி பொருளை வழங்குகிறார். அதை வாங்கியவர் வேகமாக பறித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த இர்ஃபான், இப்படி அசிங்கமா பண்ணாதீங்கம்மா, பிடிச்சு இழுக்காதீங்க, கொடுக்கத்தானே வந்திருக்கோம் என கோபமாக தெரிவிக்க அதையும் வீடியோவாக வெளியிட்டிருந்தார். இது எதேச்சையாக நடந்திருந்தாலும் கூட அந்த காட்சிகளை ஏதோ த்ரில் காட்சியைப் போல எடிட் செய்து பின்னணி இசை வைத்து வீடியோவில் வைக்கப்பட்டிருந்தது. இதனை பார்த்த நெட்டிசன்கள் ஒருவரது இயலாமைக்கு உதவி செய்வது போல வீடியோவாக எடுத்து வெளியிட்டு யூடியூப் மூலம் காசு பார்ப்பது என்ன மனநிலை என வறுத்தெடுக்க தொடங்கினர். கொடுக்கும் எண்ணம் இருந்தால் காரை விட்டு இறங்கி கொடுத்திருக்க வேண்டும். ஒருவரது இயலாமையை அவமதிப்பது எந்த விதத்தில் நல்ல நோக்கத்திற்கானதாக இருக்கும் என நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர். இதனிடையே இர்ஃபான் தனது யூடியூப் பக்கத்தில் உதவி செய்ய சென்ற போது நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும், முன்னேற்பாடுகள் ஏதும் இல்லாததால் சில தவறுகள் செய்துவிட்டேன், மனைவியோடு காரில் சென்று உதவி செய்யும் போது சூழலை கையாள தெரியாமல் அதில் திணறி சில தவறுகள் செய்துவிட்டேன் என கூறியிருக்கிறார். நானும் கீழிருந்து வந்தவன், கஷ்டப்படுபவர்கள் மேல் எனக்கு நலன் இல்லை என பலர் விமர்சிக்கிறார்கள். நானும் கீழிருந்து வந்தவன் என இர்ஃபான் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதற்கு கீழிருந்து வந்தவர் என சொல்கிறீர்கள், பிறகு எப்படி ஒருவருக்கு செய்த உதவியை பின்னணி இசையோடு அவமதிக்க தெரிந்தது எனவும் இர்ஃபானை நெட்டிசன்கள் விமர்சித்து வருகிறார்கள். இப்படி சர்ச்சைக்குள் சிக்குவதும் பின்னர் மன்னிப்பு கேட்பதும் இர்ஃபானுக்கு வாடிக்கையாகிவிட்டது. வெளிநாட்டிற்கு சென்று மனைவியின் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை வெளியிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார் இர்ஃபான். அப்போது மன்னிப்பு கோரி தப்பித்துக் கொண்டார். பிறகு சென்னையில் தனியார் மருத்துவமனையில் மனைவிக்கு குழந்தை பிறந்த போது தொப்புள் கொடியை வெட்டும் வீடியோவை வெளியிட்டார் இர்ஃபான். அமைச்சர் மா சுப்பிரமணியம் கடும் நடவடிக்கை என்ற போது மன்னிப்பு கேட்டார் இர்ஃபான். அந்த வீடியோவையும் யூடியூப் பக்கத்தில் இருந்து நீக்கினார் இர்ஃபான். இப்படி மீண்டும் மீண்டும் சர்ச்சையில் சிக்குவதும் உடனே ஒரு மன்னிப்பு வீடியோ வெளியிடுவதும் இர்ஃபானுக்கு சர்வசாதாரணமாகிவிட்டதாக தெரிவிக்கும் நெட்டிசன்கள், இனியாவது யாரையும் புண்படுத்தும் வண்ணம் வீடியோ போடாமல் இருந்தால் போதும் என கூறி வருகின்றனர். அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.